இந்த வருஷம் நிறைய கார்ஸ் லான்ச் ஆச்சுங்க. அப்டேட்ஸ் வந்துச்சு, ஃபேஸ் லிஃப்ட்ஸ் வந்துச்சு, மிட் லைஃப் ஃபேஸ் லிஃப்ட்ஸ் வந்துச்சு. அப்புறம் பிராண்ட் நியூ கார்ஸும் வந்து இந்தியாவில் வந்துச்சு. இது எல்லாத்துலையும் வந்து பெஸ்ட் கார் எதுன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவு ஹோண்டா எலிவேட். ஏன்னா வந்து ஹோண்டா அவங்களோட எவ்ரி டே ஃபார்முலா, அதாவது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த இன்னும் பெட்டராக பண்ணியிருக்காங்க எலிவேட்டில். ஏன்னா அதுதான் இந்த செக்மெண்ட்லேயே வச்சு ரொம்ப நல்ல ஸ்பேசஸான வண்டி, லாங்கஸ்ட் வீல் பேஸ் இந்த செக்மெண்ட்லேயே வச்சு, ஹையஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸும் கூட, லார்ஜஸ்ட் பூத் ஸ்பேஸும் கூட. ஆல்சோ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அப்ரைட்டான ஃப்ரண்ட் ஃபாசியார், நல்ல சூப்பரான டிசைன் லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அது மட்டும் இல்லாமல் நல்ல ப்ரூவனான 1.5 லிட்டர் விடெக் பெட்ரோல் இன்ஜின், மேனுவல் as well as ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஓவராலாக ஒரு பேக்கேஜை நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லாவும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு சில வேரியன்ஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப கம்பெட்டிட்டிவாக இருக்கிறதுனால இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப நல்ல வண்டி. பெஸ்ட் கார் ஆஃப் தி இயர்னா கண்டிப்பாக இந்த வண்டி தான் நான் சொல்லுவேன். இந்த வண்டியில் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வேரியன்ட் கொடுத்துருக்கலாம், அது மிஸ். ஆனால் ஈவி வரப்போது 2026. இந்த வண்டியில் ரொம்ப நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் ரொம்ப இனோவேட்டிவாக இந்த விஷயமே இல்லை அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன பொறுத்தளவுக்கு.